சர்வசக்தி மாரியம்மன் ஆலய திருதிய தின கும்பாபிஷேக வைபவம் சீரும் சிறப்பமாக நடைபெற்று மகாபூர்ணாகுதியானது நடைபெற்றது. சுரேஷ் சிவாச்சாரியார் அவர்கள் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த கோவிலில் மாதிரி கும்பாபிஷேகம் நான் வெளிநாட்டில் இருக்கும்போது எனக்கு சொல்லியிருந்தாங்க, நான் கும்பாபிஷேகம் இருக்கு, நீங்கள் எந்த தேதியில் வரீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்துடுவேன், வந்த உடனே கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வாய்ப்பு அண்ணா வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. காலையில் சொன்னேன், அரச மரத்து இலையில விளக்கேற்றினால் என்னென்ன பலன்கள் அப்படின்னு சொல்லி காலையில் சொல்லியிருந்தேன். அதே போல் என்னை வந்து எல்லா சேனல்லையும் என்னை பார்க்கலாம். யூடியூப் சேனலில் எடுத்த எல்லாம் ஜோதி நிறுவனம் காலையிலேயே சொல்லியிருந்தேன். ஆன்மீக பரிகாரம், வாராகி டிவி, பக்தி ஒளி, எக்ஸிஜன் ஆஸ்ட்ரோ, இதுலேயே தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அந்த மாதிரியும் இருக்குது. ஹிந்தி, இந்த லாங்குவேஜஸ்லேயும் நான் பேசியிருப்பேன். இதுலேயும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மக்கள் ஜோதிடர் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்கு மிகவும் நன்றி. அதுவும் கிராம பொதுமக்கள், ஆலய தலைவர் அவர்கள், ஆலய நிர்வாகத்தினர், ஆலய முக்கியஸ்தர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு மாதிரி எல்லாருக்குமே எல்லா வாய்ப்பும் எல்லா இடத்துலையும் கிடைச்சிடாது. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நம்ம பயன்படுத்திக்கணும். அது இந்த சர்வசக்தி மாரியம்மனுக்கு எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த தினத்தில் அடுத்ததாக இன்னைக்கு காலையில் நான் சொல்லியிருந்தேன், சில விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கிற விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தேன். குலதெய்வ மந்திரம் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல் நமக்கு பணம் நம்ம சம்பாதிக்கிறோம், நமக்கு நினைச்ச காரியங்கள் நமக்கு சித்தியாகிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா இந்த மூன்றாம் இந்த நேரத்தில் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். நாளைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு வந்து எல்லா பூஜைகள்லாம், விசேஷ பூஜைகள்லாம் நாளைக்கு நடக்கும். கடம் புறப்பாடு, யாத்திரா தானம், நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நாம செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோல் செய்யும் சொல்லுவாங்க. கோல்னு கிரகம். நம்ம ஒரு விஷயத்தை மறந்துடும், கிரகங்கள் மறக்காது. அப்போ அந்த கிரகங்கள் தான் செய்ய வேண்டிய நேரத்தில் தான் அது எதுக்கு ஜாதகத்தை கையில் எடுத்துக்கிறோம், என்னத்துக்காக நம்ம இந்த ஜாதகம் 12 ராசி 9 கிரகங்களை வச்சு தான் ஒருத்தருடைய ஜாதகத்தை நிர்ணயம் பண்ணுறது. லக்னம் பிறந்த நேரத்தை வைத்து, 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், குடும்பம் எப்படி இருக்கும், 3ஆம் இடம் சகோதரஸ்தானம், உன்னோட சகோதரன் சகோதரி எப்படி இருப்பாங்க, 4ஆம் இடம் அம்மா எப்படி இருப்பாங்க, 5ஆம் இடம் உன்னுடைய பூர்வ புண்ணியம் என்ன, 6ஆம் இடம் உன்னுடைய கடன் என்ன, உன்னுடைய வியாதி என்ன, 7ஆம் இடம் உன்னுடைய மனைவி எப்படி வருவா, எங்க இருக்கா, எந்த திசையிலிருந்து வருவா என்ன, 7 8 உன்னுடைய ஆயுள் ஸ்தானம், 9 உன்னுடைய பாக்கியஸ்தானம், 10 உன்னுடைய தொழில் ஸ்தானம், நீ என்ன தொழில் பண்ணுவ, 11 லாபஸ்தானம், 12 விரயஸ்தானம். இதுதான் ஒரு மனிதனுடைய ஜாதக கர்மா. இது எதெல்லாம் நம்ம நன்னா இருக்கும், எதெல்லாம் கிரகங்கள் முடிவு பண்றது. இதுல வந்து பாத்தீங்கன்னா சூரியன்ல இருந்து ராகு கேது வரைக்கும், இந்த ராகு கேதுக்கு கிரகங்கள் கிடையாது. அதாவது இந்த ராகு கேது அப்படிங்கிறது எதிர்ப்புறமா வரக்கூடியது, 7 கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 7 கிரகங்களுக்கு மட்டும்தான் வீடு. அப்படி இருக்கக்கூடியதுல நம்ம வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கோம். நம்ம நிறைய விஷயங்கள் நமக்கெல்லாம் வேணும், நிறைய விஷயங்கள்லாம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் நமக்கு நடக்கணும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆலயம் தொழுவது சாலவம் நன்று. இன்னைக்கு கோவிலுக்கு வந்திருக்கோம்னு இன்னைக்கு கோவிலில் நம்ம என்ன கற்றுட்டு போறோம். நான் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, சிங்கப்பூர்ல இருந்தாலும் சரி, மலேசியாவில் இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருக்கேனோ அந்த நாட்டில் அந்த தெய்வத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பேன். இது பண்ணுங்க, இது செய்தாலும் உங்களுக்கு இன்னைக்கு எல்லாரும் சிறப்பாக இருக்காங்க, நன்னா இருக்காங்க, அமோகமாக இருக்காங்க, அந்தந்த ஒரு விஷயத்தோட அமோகமாக இருக்காங்க. அதனால கையெடுத்து கும்பிட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக் கொடுக்கறது, உங்களுடைய குலதெய்வம் எந்த தெய்வமாவனாலும் இருக்கலாம், இஷ்ட தேவதையா இருக்கலாம், உங்களுடைய குலதெய்வம் எந்த தெய்வமாவனாலும் இருக்கலாம். எல்லாரும் நன்னா கேட்டுக்கோங்க, எந்த தெய்வமா வேணாலும் இருக்கலாம். அந்த தெய்வத்துக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த 2 வரி மந்திரம், குலதெய்வம் உங்களை விட்டு என்னைக்குமே போகாது. உங்க குலதெய்வத்தை கட்ட முடியாது, உங்க குலதெய்வத்தை எதுவுமே பண்ண முடியாது. அப்ப இந்த குலதெய்வ மந்திரத்தை அப்படிங்கறத நம்ம எப்போதுமே சொல்லணும். எப்போதுமே ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு சொல்றீங்களோ நீங்க சொல்றது 33 தடவை இருக்கணும். குறைஞ்சபட்சம் 33 ஒரு கணக்கு இருக்கு, 33 தடவை சொல்லணும். அதிகபட்சம் 333 தடவை கூட நம்ம சொல்லலாம். ஆனா நம்ம எந்த அளவுக்கு சொல்றோமோ, எதை நினைச்சு சொல்றோமோ அது நமக்கு கண்டிப்பா 100% உங்களுக்கு படிக்கும். உங்களுக்கு இதுல ஏதாவது இன்னைக்கு நான் பேசுனதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இல்லை, என்கிட்ட பேசணும் அப்படின்னு சுரேஷ் நான் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா என்ன கான்டாக்ட் பண்ணலாம். அண்ணா சொன்னா நான் உடனே வருவேன். நான் சென்னையில் இருக்கேன், நான் உடனே அண்ணா ஃபோன் பண்ணினா நான் உடனே வருவேன். உங்களுக்கு எதுவும் சந்தேகம்னா அண்ணாவை ஃபோன் பண்ணி கேளுங்க. அவர் வந்து கண்டிப்பாக எனக்கு அண்ணா அந்த கிராமத்துக்கு போயிருந்தோம் இல்லையா, இது பண்ணினோம் இல்லையா, உடனே இந்த மாதிரி கேட்டிருந்தா இதுக்கு என்ன நீங்கள் எங்கிட்ட கேட்போம், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதனால குலதெய்வத்தை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்லி கொடுக்குற மந்திரத்தை குரு மூலமாக கற்றுக்கிறது 3 முறை நம்மளுடைய குலதெய்வ மந்திரத்தை சொல்ல போகிறோம். இன்னைக்கு வந்து மிக 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 முக்கியமான ஒரு நாள், புதன்கிழமை
வித்யா ஆரம்பம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நாளைக்கு குருவாரம். எதுவுமே குரு மூலமா கத்துக்கணும் அப்படின்றது இந்த வயசுல இந்த நாள்ல இந்த கும்பாபிஷேகத்தன்னைக்கு இந்த நாள்ல இதை நீங்க கத்துக்கணும்னு இருந்ததுன்னு சொன்னாதான் கத்துக்க முடியும். எல்லாராலையும் எல்லா விஷயமும் கற்றுக்கொள்ள முடியாது. இது முதல் விஷயம். மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் எல்லாரும் சொல்லலாம், மனசார சொல்லலாம். உங்க குலதெய்வம் 45 நாள்ல எப்படி இருக்கு, என்ன உங்களுடைய இதெல்லாம் எப்படி மாறுறது அப்படிங்கறத நான் 2 வருஷம் முன்னாடி ஒருத்தருக்கு சொல்லிட்டு போனேன். உனக்கு கல்யாணம் நடக்கும், உனக்கு பொன் குழந்தை தான் பிறக்கும், இதை நீ சொல்லி இன்னைக்கு எனக்காக ஒரு மணி நேரம் வீட்டுல வெயிட் பண்ணி என்னை பார்த்துட்டு போனாங்க அதனால இது நல்ல அழகா சொல்லுங்க. சரியா? எல்லாருமே சொல்லலாம், மனசார சொல்லுங்க. ஓம் தீர்க்க நேத்ராய வித்மஹே கேல ஹஸ்தாய தீமஹி தன்னோ குலதேவதா பிரஜோதயாத். இதுதான் மந்திரம். 2 வரி தான். ஓம் தீர்க்க நேத்ராய வித்மஹே கேல ஹஸ்தாய தீமஹி தன்னோ குலதேவதா பிரஜோதயாத். ஓம் தீர்க்க நேத்ராய வித்மஹே கேல ஹஸ்தாய தீமஹி தன்னோ குலதேவதா பிரஜோதயாத். இன்னைக்கு கத்துண்டவா எல்லாரும் சர்வசக்தி மகாமாரி அம்மன் அனுகிரகத்தோட குரு ஆசீர்வாதத்தோட நீங்க குலதேவதா மந்திரம் இன்னைக்கு இந்த ஆலயத்துல நீங்க கத்துட்டு இருக்கீங்க. ஓம் தீர்க்க நேத்ராய, தீர்க்கம்னா நன்னா பிரகாசமா, தீர்க்க நேத்திரம்னா கண்ணு, தீர்க்க நேத்ராய வித்மஹே கேலஹஸ்தாய தீமஹி தன்னோ குலதேவதான்னு உங்களுடைய குலதெய்வம். நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க குலதெய்வம். குலதேவதா பிரஜோதயா. இதை நீங்க சொல்லி பாருங்க என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத. இப்ப இந்த வருஷம் நம்ம கும்பாபிஷேகம் பண்றோம். ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னா, திடீர்னு 40 மண்டலாபிஷேகம் பூர்த்திக்கு கூப்பிடுவார். திடீர்னு முதல் வருஷாபிஷேகத்துக்கு கூப்பிடுவார். அப்படி நான் வரும்போது என்கிட்ட சொல்லுது, சுவாமி நான் சொன்னேன், எனக்கு இதெல்லாம் எனக்கு நல்லபடியா நடந்தது அப்படின்னு நீங்க சொல்லலாம். 2வது விஷயம், இன்னைக்கு பண விஷயம். இன்னைக்கு நம்ம பணம் சம்பாதிக்கிறோம், பணம் கொடுத்துட்டு நம்ம ஏமாந்துருவோம், தொழில போடுறோம். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பணத்தினால நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப இந்த பணம் சம்பந்தப்பட்டது நமக்கு சேரணும். நமக்கு ஒரு சில காரியங்கள் நமக்கு நல்லபடியா நடக்கணும். ஒரு கடன் அடையணும், ஒரு கல்யாணம் நடக்கணும், ஒரு குழந்தை பிறக்கணும்னு எனக்கு தம்பதிகளா இருக்காங்க, கல்யாணம் ஆயிடுத்து 3-4 வருஷம் ஆயிடுத்து, குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னா கும்பகோணத்துல இருக்கக்கூடிய கருவளர்ச்சேரி, கருவை வளர்த்து கொடுக்கக்கூடிய கருவளர்ச்சேரி அம்பால போய் அங்க எண்ணெய் காப்பு சாத்துவாங்க. அம்மனுடைய வயிற்றுக்கு அங்க வெறும் எண்ணெய் காப்பு தான், சிவனுக்கு தான் பாலாபிஷேகம். அந்த கருவளர்ச்சேரி கும்பகோணத்துல இருக்கு. யாராவது அந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா புத்திர சந்தான பாக்கியம் அமோகமா உங்களுக்கு உண்டு. அவங்க ஜாதகத்தை பார்த்து இந்த இடத்துக்கு போலாமான்னு கேட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தால் சிறப்பு. 1. 2வது, இந்த பணத்துக்காக ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன். இந்த பொருள், நான் சொல்லக்கூடிய பொருள் எல்லாருமே யார் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ இதெல்லாம் வியாழக்கிழமை வாங்கி வெள்ளிக்கிழமை காலையில 6 to 7 சுக்கிர ஹோரையில நான் சொல்ற பொருள் எல்லாம் வாங்கி வச்சு அதுல உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் எழுதி அதுல வச்சிங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய சாமி மேடையில வச்சிங்க அப்படின்னு சொன்னா அமோகமான பலன்கள் கிடைக்கும். அதுக்கு எத்தனை வருஷம் வரைக்கும் இருக்குன்னு சொன்னா 3 வருஷம் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு மாத்திக்கணும். 3 வருஷம் வரைக்கும் இருக்கணும். முதல் பொருள் எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரியலன்னா சுரேஷ் அண்ணா இருக்காங்க, என்னோட நம்பர் கேட்டீங்கன்னாலும் கொடுப்பாங்க, இல்லை அவருக்கே நான் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன், உங்களுக்கு அனுப்ப சொல்றேன், நீங்க இது பண்ணிக்கோங்க. முதல் விஷயம், வியாழக்கிழமையில வாங்க வேண்டிய பொருள் பணம் சேரணும், தன ஆகர்ஷணத்தோட இருக்கணும், பணம் சம்பந்தப்பட்டது நன்னா இருக்கணும்னு, அஷ்டலட்சுமி கடாட்சத்தோட இருக்கணும்னு இந்த பொருள் அவசியம் பூஜை ரூம்ல இருக்கணும். முதல் விஷயம், வெட்டிவேர் 20 ரூபாய்க்காவது இருக்கணும். வெட்டிவேர் 20 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க. பச்சை கற்பூரம் 3 டப்பா, சின்னதா 3 டப்பா வாங்கிக்கோங்க. வசம்பு நல்ல ஒரு நீட்டா இருக்கணும். வசம்பு 9 வசம்பு மஞ்சள் நூல் கட்டி எடுத்துக்கணும். 9 வசம்பு, 9 மஞ்சள், கிழங்கு மஞ்சள், குண்டு மஞ்சள் சொல்லுவோம் இல்லையா, இந்த காப்பு கட்டுற மஞ்சள் கிடையாது, குண்டு மஞ்சள், கிழங்கு மஞ்சள், பூசு மஞ்சள் சொல்லுவாங்க, அது 9 எடுத்துக்கணும். கருங்காலி கட்டை 2 வாங்கிக்கணும், அதையும் மஞ்சள் இதுல சுத்திக்கணும். அதே போல காசு 21 ரூபாய், 51 ரூபாய், 101 ரூபாய், உங்களால என்ன முடியுமோ அந்த காசையும் அதுல வச்சு மஞ்சள் துணியில பேப்பர்ல எழுதி, கிரீன் இங்க்ல இல்லைன்னா நீல கலர் இங்க்ல எழுதி, ஒரு வெள்ளத்தாளில் எழுதி, உங்க குலதெய்வம் பேர் எழுதி, யாருக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் எழுதி மடிச்சு காலையில 6 to 7 வைக்கணும். அப்படி நீங்க வச்சுட்டு அதற்கு ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை டெய்லி நீங்க சொல்ல ஆரம்பிச்சு, டெய்லி ஒரு பூ உங்க சாமி மேடையில வச்சு நீங்க பூஜை பண்ணினீங்கன்னு சொன்னா, நீங்க அதுக்கப்புறம் பாருங்க, ஒருத்தர் வீடு கட்டினாங்க, இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா சீக்கிரமா கல்யாணம் முடிஞ்சிருது. ஒருத்தருக்கு வர வேண்டிய 1.25 கோடி ரூபாய் பணம் வந்தது. ஒருத்தருக்கு பணம் வர வேண்டியது எங்க ஏமாத்திடுவாங்களோன்னு நினைச்சாங்க. சோழிங்க நல்லூர்ல இருக்காங்க, 1.25 கோடி ரூபாய். எப்படி அவங்க சாமி எங்களுக்கு இந்த பணம் வராதுன்னு நினைச்சோம்,
எப்படியும் எங்களுக்கு வந்துடுது 1.25 ரூபாய் 2 ரூபாய் இல்லை, கோடியில் 1.25 கோடி எங்களுக்கு வந்தது. ஸோ இது ரொம்ப முக்கியமானது, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று. மூன்றாவது விஷயம், சாமி மேடை என்னைக்குமே இன்னைக்கு நம்ம அதாவது நம்ம நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு கிராமப்புறங்களில் கூட நீங்க செய்ய வேண்டியது என்னென்ன, முட்டிக்கு கீழே சுவாமி இருக்கக்கூடாது. மேலே சுவாமி மேடையெல்லாம் முட்டிக்கு மேலே இருக்கணும். பதிவிளக்கெல்லாம் கீழே எரியக்கூடாது. நல்லா மேலே சுவாமி பதிவிளக்கெல்லாம் மேலே வச்சு ஏற்றணும். அதுவும் அமாவாசையில முக்கியமா அந்த விளக்குல என்ன போட்டு ஏற்றணும் அப்படின்னு கேட்டா, ஒரு அரைக்காசு, ஒரு மூக்குத்தி அளவு உள்ள ஒரு தங்கம், ஒரு சின்னதா ஒரு வெள்ளி காசு, இதை போட்டு நீங்க விளக்கு ஏத்துறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு உங்களுடைய கடன் எப்படி அடையும்னே தெரியாது. அமாவாசை அன்னைக்கு நீங்க செய்யணும். செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய கடன் சீக்கிரமா முடியும். அந்த அளவுக்கு அதற்கு அமோகமான பலன்கள் உண்டு. அந்த ஒரு விளக்குல காமாட்சி விளக்கு எடுத்து தேய்க்கும் போது எடுத்து வெளியில வச்சுட்டு திரும்ப அதே மாதிரி எடுத்து வச்சு நீங்க இது பண்ணி பாருங்க. எந்த அளவுக்கு இது என்னைக்கு பண்ணணும், அமாவாசை காலையில நீங்க செஞ்சுட்டீங்கன்னா தான் சிறப்பு. ஒண்ணு இது முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுவும் தெரியலன்னு எனக்கு கேளுங்க, நான் சொல்லி தரேன் எப்படி பண்ணணும்னு. இல்லைன்னா என்னோட சேனல்ல பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமும் 12 நிமிஷம் நான் பேசியிருப்பேன், தாராளமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு. அதற்கு அடுத்ததாக என்னைக்குமே முன்னோர்கள் குறை, முன்னோர்கள் நீத்தார் குறை என்னைக்குமே இருக்கக்கூடாது. அதனாலதான் இன்னைக்கு நம்ம ஜாதகம் பார்க்கும் பொழுது, இப்ப ஜாதகத்தில் நம்ம சொல்றோம், என்ன சொல்றோம், ஜாதகம் பார்க்கும்போது பித்ரு தோஷம் இருக்கு, அம்மா வழி தோஷங்கள் இருக்கு, அப்பா வழி தோஷங்கள் இருக்கு. எதனால இது வருது, முன்னோர்களுக்கு துர்மரணம் நடந்த ஒரு குடும்பத்துல துர்மரணம், தற்கொலை இந்த மாதிரி நடந்தா அந்த குடும்பத்துல எப்படி நம்ம அந்த பித்ருக்களுக்கு எப்படி நம்ம கரை ஏற்றணும், அந்த பித்ரு கர்மா எப்படி நம்ம கரெக்டாக முறையாக நம்ம என்ன பண்ணுவோம், அமாவாசையில வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தி முதல்ல அவங்களுக்குலாம் விளக்கேற்றி வச்சு சாமிக்கு என்ன சாப்பாடு, அவங்களுக்குலாம் என்ன நம்ம படையல் போடுறோமோ படையல் போட்டு நம்ம சாமி கும்பிடுறோம். ஆனால் அந்த பித்ரு பூஜையை என்னைக்குமே விடக்கூடாது. அதாவது நீங்க வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் பண்றீங்களோ, இல்லை வீட்டில் ஒரு நவகிரக ஹோமம் பண்றீங்களோ, நீங்க மற்ற விஷயங்கள் பண்றீங்களோ இல்லையோ, வருஷம் செய்யக்கூடிய அந்த பித்ரு தோஷம் ஜாதகத்துல மிக மிக, அதாவது நம்ம எப்போதுமே கேள்விப்படக்கூடிய தோஷம் நாகதோஷம், காலசர்ப்ப தோஷம், தார தோஷம், மாங்கல்ய தோஷம், இருதார யோகம். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கல்யாணம் தள்ளி போறது, பித்ரு தோஷம், பிரம்மஹத்தி தோஷம், இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. அப்போ நம்ம ஜாதகத்தை நம்ம எப்படி பார்த்துக்கணும், வருஷத்துக்கு ஒரு முறை இதுதான் என்னுடைய இதுல ஜாதகம். இந்த ஜாதகத்துல எனக்கு என்ன, நான் என்னுடைய இதுல எதுவும் எனக்கு குறைகள் இருக்கா, முன்னோர்கள் ஏதாவது விஷயங்கள் இருக்கா, குழந்தைகள்லாம் எனக்கு எப்படி இருப்பாங்க, குழந்தைகள்லாம் எந்த லெவலுக்கு வரும், இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம ஜாதகம், நம்ம என்ன வீட்டில் நம்ம என்ன செஞ்சு வச்சுக்கணும், எந்திரங்கள்லாம் நம்ம வீட்டில் வச்சுக்கோ. வெளியில பார்க்குற கோவிலெல்லாம் போய் சாமி படத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு கும்பிடக்கூடாது. எது சுவாமி வீட்டில் இருக்கணுமோ அந்த சுவாமி மட்டும்தான் வீட்டில் நிறைய கொண்டு வச்சுட்டு, நம்ம விக்கிரகங்கள்லாம் வச்சு பூஜை பண்ணினா கூட அதற்கு தகுந்த நைவேத்தியங்கள் இருக்கணும், அதுக்கு தகுந்த விஷயங்களை நம்ம நன்னா அழகா பண்றதா இருந்தா வச்சுக்கணும். நம்ம போறோம் வாராகி கோயிலுக்கு போறோம், உடனே வாராகி அம்மன் படம், காலபைரவர் கோயிலுக்கு போறோம், காலபைரவரோட, பிரத்யங்கரா கோயிலுக்கு போவோம், பிரத்யங்கராவோட படம். நமக்கு எதை தின்னா பித்தந்து ஏதோ ஒன்று நம்ம வீட்டில் கொண்டு வச்சுருவோம். ஆனா நமக்கே தெரியாது நம்ம ஏன் கஷ்டப்படுறோம், நம்ம எதுக்கு, நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துருக்கோமா, நமக்கான விஷயங்களை நம்ம நிறைய செஞ்சுட்டு இருக்கோமா அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல கேள்விக்குறி தான் வரும். சரி, எங்கேயோ மிஸ்டேக் இருக்கு, ஆனா அது நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஆனா டெய்லி சம்பாதிக்கிறோம், டெய்லி நம்ம போறோம், டெய்லி நம்ம எல்லா வேலையும் பார்க்குறோம், ஆனா நமக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்ப நான் சொல்லியிருக்கிறது கொஞ்சம் தான், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, 27 லட்சம். இன்னைக்கு கோவிலுக்கு போனா 108 அர்ச்சனை பண்றாங்க. எதுக்காக 108 அர்ச்சனை சாமி பண்றாங்க, அஷ்டோத்தரம்னு பேரு. 108 அர்ச்சனை எதனால பண்றாங்க, 60 வருஷத்துல ஒரு வருஷத்துல கண்டிப்பா நீங்க பிறந்திருப்பீங்க. தமிழ் வருஷம் 60, கண்டிப்பா ஒரு வருஷத்துல நீங்க பிறந்திருப்பீங்க. அதே போல நட்சத்திரம் வந்து 27 நட்சத்திரம், உங்க குடும்பத்துல 27 நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரத்துல கண்டிப்பா உங்க குடும்பத்துல பிறந்திருப்பாங்க. 60 + 27 கூட்டிக்கோங்க. அடுத்ததாக ராசி எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டா 12 ராசி, மேஷத்துல இருந்து மீனராசி பர்யந்தம் 12 ராசி. அடுத்ததாக கிரகங்கள் எவ்வளவு இருக்கு, 9 கிரகம். 12 + 9 கூட்டிக்கோங்க, மொத்தம் எல்லாத்தையும் கூட்டினா 108 வரும். வருதா? அப்ப அந்த 108 அர்ச்சனை, அதான் சுவாமிக்கு கோயில் எல்லாம் அர்ச்சனை பண்ணி வேறு நட்சத்திரம் சொல்லி சக குடும்பம் சொல்லி சுவாமிக்கு 108 அர்ச்சனை பண்றதுக்கான அர்த்தமே அதுதான். ஒவ்வொருத்தரும் ஒரு வீட்டுல 4 ராசி இருப்பாங்க. அப்ப நம்ம கோவில்ல, அதனால இந்த 108 அர்ச்சனை நம்ம கோவில்ல சொல்லி செய்யறது பண்றது அப்படிங்கிற கணக்கெல்லாம் இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம், அதற்கான நேரங்கள் நமக்கு ரொம்ப குறைவா இருக்கிறதுனால நேரம் கிடைக்கும் பொழுது, அடுத்த வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பா நான் இந்த ஆலயத்துக்கு வருவேன். கண்டிப்பா சர்வசக்தி மாரியம்மன் அருளால கண்டிப்பா நான் திரும்ப அடுத்தது வந்து என்னால இயன்றதை என்னுடைய மக்களுக்கு, என இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க, இதுதான் என்னுடைய
இது நான் எப்போதுமே எல்லாருக்கும் சொல்றது இதுதான், இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. எல்லாரும் நன்னா இருக்கணும், நோய் நொடி இல்லாம இருக்கணும், எல்லாரும் அமோகமா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் எந்த ஒரு குறை இல்லாமல் நல்ல நினைச்சது நடந்து அமோகமா இருக்கணும் வாழ்க்கையில. எந்த விதமான மன சஞ்சலங்கள் இல்லாம மன கஷ்டங்கள் இல்லாம ஏதாவது அப்படி இருந்தா கூட அதெல்லாம் தட்டி எரிஞ்சு வாழ்க்கையில அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும், சக்சஸ் பண்ணிட்டே போகணும். இது என்னுடைய மக்களுக்கு இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க, இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க, இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. சுபம், வாழ்க வளமுடன். ஓம் அக்னிமேலே பராகேதம் விக்னஸ்ய தேவ பக்தஜா